ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முந்திரி பிரச்சனம் செஞ்ச மாயையோ என்னமோ சேலம் கிருஷ்ணயரோட பையன் சொல்கிற சம்பவம் தான் இது. இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆயுள் இன்சூரன்ஸ் திட்டத்தில் சேர்றதுக்காக டாக்டர்கிட்ட பரிசோதனைக்கு போகிறார். அப்போது இவருக்கு இதய நோய் இருக்கிறதா சொல்கிறார். இந்த இதய நோயோட பாதிப்பு அதிகமாகிறதுக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் செஞ்சுட்டா ரொம்ப நன்னா இருக்கும்னு அவர் சொல்கிறார். ஆயுள் இன்சூரன்ஸு எடுக்கணுங்கும்போது இப்படி ஒரு கவலை புதுசாக வந்துடுத்தே அப்படின்னு அதே நினைப்போட சென்னை ரயில்வே மருத்துவத்தில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். டாக்டர் ஜே செரியன்கிறவர் இவரை பரிசோதனை செஞ்சு ஒரு வாரம் கழித்து திரும்பவும் வரும்படியும் ஆப்ரேஷன் செய்யலான்னு சொல்கிறார். இவருடைய பெற்றோரோ ரொம்ப கவலைப்படுறா, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நீயே கதின்னு பெரியவாளை நம்பி காஞ்சிபுரம் வந்துட்டா. பெரியவாளை தரிசித்து இவர் தந்தை முறையிட்ட போது ஸ்ரீ பெரியவா ஒன்றுமே சொல்லலை. தன்னோட கைகளில் நிறைய முந்திரி பருப்புகளை வச்சுட்டு முந்திரி பருப்பை பிரசனம் பார்க்குறவளை போல் செஞ்சுட்டு இருந்தாலாம். கீழே வைக்கிறதும் எடுக்கிறதும் பிரித்து பார்க்குறதும் இப்படியே செஞ்சுட்டு இருந்தாலாம். இப்படி செய்யும்போது அவர் முகத்தில் குழந்தை போல் சிரிச்சுட்டே அந்த முந்திரி பருப்பு கூட விளையாடின்னு இருந்தாலாம். சரி, ஏன் இப்படி இதய நோய் வந்திருக்குன்னு வேண்டின்னு இருக்கிறவாள்கிட்ட பதில் எதுவுமே பேசாட்டியும் பரவாயில்ல, வெறுமனை இருக்காமல் இப்படி தெய்வம் குழந்தைய போல் செஞ்சுட்டுருக்கே அப்படின்னு அவெல்லாம் கூட நினச்சிருந்துருக்கலாம். இப்படி கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறமா அவர் தந்தையோட மகன் ஆப்ரேஷனுக்கு பெரியவாளோட உத்தரவை கேட்குறார். அப்போது தெய்வத்துக்கிட்ட ஒரு மாற்றம். மௌனமாக ஒன்றுமே சொல்லாமல் சிரிச்சுட்டே உட்காண்டிருந்தாலாம். கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் நாங்கள் விடை பெற்றிருக்கிறோன்னு சொல்லும்போது அந்த பெரியவா செஞ்ச பிரச்சனத்தில் விடை கிடச்சது மாதிரி 2 கரங்களையும் உயர்த்தி பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இவாளை அனுப்பி வச்சா. இவாளுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாச்சு. பிறகு என்னாச்சு, பெரம்பூர் மருத்துவமனையில் ஆப்ரேஷனுக்காக சேர்க்கப்படுறார். 15 நாள் சிகிச்சைக்காக 15 நாளைக்கு முன்னாடி அந்த சிகிச்சைக்காக ஆப்ரேஷனுக்கு அந்த பக்தரை பரிசோதித்த அந்த டாக்டர் குழப்பம் மாறார். இவருக்கு இதய நோய் இருக்கிறதுக்கான அறிகுறியே தெரியலையே அப்படின்னு. அப்புறம் அவரை உடனே டிஸ்சார்ஜ் செய்யும்படி சொல்லி இனிமேல் எந்த பிரச்சனை வந்தால் மட்டும் என்னை பாருன்னு அவரை சொல்லி அனுப்பிச்சிட்டார். பெரியவாளை தரிசித்து நன்றி கூற திரும்பவும் இவா 2 நாள் கழித்து காஞ்சிபுரம் போகிறான். பெரியவா குளத்தில் ஸ்நானம் செஞ்சுட்டுருக்கா. குளத்தோட கரையில் ஒரு 500-600 பேர் சரி பெரியவா முகத்தை பார்த்த வரைக்கும் நின்றுட்டுருக்கா. இந்த பக்தரோ பெற்றோர் தம்பி இவாளோட மாப்பிள்ளையோட பெரியவாளுடைய முதுகு பக்கமாக நின்றுட்டுருக்கார். திடீர்னு பக்தருக்கு ஒரு மயக்கம். பக்கத்தில் இருந்த புதர் மேலே விழுந்துட்டார். இவரோட தம்பியும் மாப்பிள்ளையும் இந்த இதய நோயோட பாதிப்பு தான் போல் இருக்குன்னு பயந்து அவரை தூக்கி நிறுத்துகிறார். அவருக்கு மயக்கம் தொலைஞ்சுடுத்து. அத்தனை பக்தர்களும் பெரியவாளுடைய திருமுகம் பக்கமாக நிற்க இவா பெரியவா ஸ்நானம் செஞ்ச பின்னாடி இவா குடும்பம் எதிர்பக்கமாக இவாளை நோக்கி வந்தார். பெரியவாக்கிட்ட கைங்கரியம் செய்கிறவா இப்போ யாரும் பெரியவாளை நமஸ்காரம் செஞ்சு குறையெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே வரா. இவா நிற்கிற இடத்திற்கு பெரியவா வந்ததும் அப்போது பூர்வாசிரமத்தில் பாலு சேலம் கிருஷ்ணய்யர் குடும்பத்தோடு வந்திருக்காருன்னு சொல்ல பெரியவா இவருடைய தாயார் நின்றுருந்த இடத்திற்கு போய் நிற்கிறாராம். யாரும் வந்தனம் செய்யக்கூடாதுன்னு ஸ்ரீமடத்து அன்பர்கள் தொண்டர்கள்லாம் சைகை காட்டிண்டே இவாளை வெறும்னா நமஸ்காரம் பண்ண சொல்கிறா. இவாளும் பெரும் பாக்கியசாலிகளாக பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவா சந்நிதிக்கு முன்னாடி மயக்கம் விழுந்த போதே பக்தர்கிட்ட கொஞ்சம் இதய நோய் இருந்த கொஞ்சம் நஞ்சமும் போயிடுத்தோம். அதுக்காக தான் வலிய இவாளை நமஸ்காரம் செய்ய சொல்லி ஆசீர்வாதம் பண்ண சொல்லியிருக்கா பெரியவா. அன்னிலேருந்து அந்த பக்தருக்கு எந்த ஒரு இதய நோயும் சிரமமும் இல்லாமல் ஆரோக்கியமாக இன்னி வரைக்கும் இருக்கார். எல்லாம் பெரியவா கடாட்சம். நாம் பண்ண வேண்டியது நியாயமான ஒரு பக்தி, உண்மையான பக்தி, நமக்கு பிடிச்சமான இஷ்டப்பட்டு செய்கிற பக்தி. கஷ்டப்பட்டு இவாள்லாம் சொல்கிறாளேன்னு சொல்லாமல் இஷ்டப்பட்டு செஞ்சால் எல்லா அனுகிரகமும் நமக்கு கரெக்டான நேரத்தில் கிடச்சிடும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.